வணக்கம். பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக நடிகர் இளைய தளபதி விஜயோட ஜாதகத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட முதல் மாநாடு நடந்ததிலிருந்து அதுக்கு அடுத்து பதிவு பண்ணியிருந்தேன். அவரோட ஜாதகப்படி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் என்பதை ஒரு தெளிவான முறையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. விஜயோட ரசிகர்கிட்ட இருந்தும் மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஆனா அந்த வரவேற்பு மூலியமாக அந்த ஜாதகத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை மட்டும் இப்போ சுட்டி காட்டுறேன். ஏன்னா நடிகர் விஜயோட ஜாதகத்தில் அரசியல் அமைப்பு பத்தி பேசியிருக்கும் போது அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைப்பது ரொம்ப சிரமம். அவர் கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டு அது மூலியமாக கட்சியில் வளம் வந்தாருன்னா அவருக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவருக்கு சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு நிறைய கொடுக்கும், நிறைய வரும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அவர் ஒரு எதிலேயே ஒன்று அகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்ற ஒரு கருத்தையெல்லாம் அந்த நிகழ்வுல பதிவிட்டு இருந்தேன். அவரு ரசிகர் இவ்வளவு இருந்தாலும் அவரோட பேச்சு தன்மையும் அவரோட செயல்பாடு தன்மை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை சுட்டி காட்டியிருந்தேன். அவருக்கு சிக்கல் வரும் என்று சொல்லியிருக்கும் போது இப்ப அவரோட ஜாதகத்தை நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப அவருக்கு சிக்கல் பார்க்கும்போது இந்த கரூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், 41 பேர் இறந்தது. அதுல குழந்தைங்க ஒரு 10 பேர் இருந்தது பெரிய ஒரு கொடுமையான. ஏன்னா பெரியவங்க, பெண்கள், ஆண்கள் இவங்கெல்லாம் கூட ஒரு ரசிகர்கள் ஒரு ஆர்வத்துல போயிருப்பாங்க. அவங்க ஆனா குழந்தைங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட மாநாட்டுக்கு யாரும் குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள், அதாவது இதுல ஒண்ணு குறிப்பிட்டதுன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணு இருந்திருக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு தன்மையில அந்த மாநாட்டில் நடந்துருச்சு. அதாவது கூட்டத்தில் மாநாடு கூட்டம் அவரோட கரூர் இதுல நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனா அது குறுகலான பகுதி, ஒரு சந்து பொந்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அது நல்ல விரிவான ரோடு தான், பெரிய இடம் தான். அவரு மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு நல்ல இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இடமெல்லாம் நல்லா அமைஞ்சதெல்லாம் சூப்பரான இடம் தான், அதில் ஒன்றும் குறையில்ல. அந்த விபத்து நடந்தது, ஒரு இத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னா ஒரு திட்டமிட்ட சதியா இருக்குமா, இவருக்கு ஏதாச்சும் எதிர் விதமா செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஒரு கோணத்திலாம் ஒவ்வொரு மீடியாவிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சு. அது கேட்கும்போது நமக்கெல்லாம் குழப்பத்தை தான் கொடுக்குது. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு கலவரமாகவும் இல்லை. இந்த நிகழ்வு கரூர்ல நடந்தது பெரிய ஒரு கலவரம் இல்லை. கலவரம்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறது, ஒரு கள்ள தூக்கி போடுறது, ஒரு குண்டை தூக்கி போடுறது, இந்த மாதிரி ஒரு தடியடி நடத்துறது, இந்த மாதிரி பெரிய ஒரு கலவரம் அசம்பாவித ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட ஒரு நிகழ்வுலாம் இல்லை. அதே மாதிரி ஒரு வன்முறைன்னு இங்க நடக்கல, வன்முறையும் நடக்கல. அதாவது ஒருத்தர் ஒரு பதட்டத்துல ஒரு நசுங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நசுங்கிறதுல நெருக்கல் சூழ்நிலையினால இதை அனுபவ ரீதியாக விஜயோட ஒரு அந்த மீட்டிங்லேயே அது நிறைய பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அவர் பேசிட்டு இருக்கும் போதே நடந்த ஒரு நிகழ்வையெல்லாம் நிறைய மீடியாக்கள் உண்மை நிகழ்வெல்லாம் வந்துச்சு. ஏன்னா இதுல பொய்யா நிறைய கத்து சொன்னா கூட உண்மை நிகழ்வு நிறைய தெரிஞ்சுது. அதாவது அந்த நேரத்துல மயக்கம் போட்டவங்க, அதாவது தண்ணிக்கு போராடினவங்க, தண்ணி இல்லாம தவிச்சவங்க, தாகம் எடுக்கிறதுனால ஒரு மயக்கம் அழைச்சு விஜய் தண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம கண்குள்ளா ஒரு பார்த்த ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு தான். அந்த இடத்துலைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு திறன் உண்டு. ஏன்னா கூட்டம் சேர்ந்தது அங்க யாருக்காகவும் சேரல, இளைய தளபதி விஜயோட ஒரு அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில தான் அங்க கட்சி தொண்டர்களோட மக்கள் அதிகமா கூடினாங்க. கட்சி தொண்டர்களா ஒரு ஆர்வத்திலயும் ஒரு மேலே ஏறுறது கீழே ஏறுறது இந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு சுறுசுறுப்பா இயங்கினாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சுறுசுறுப்பா இயங்கினது தான் இப்ப பிரச்சனையே. அப்ப அந்த கட்சி தொண்டர்கள ஒரு ஆர்வத்துல இருந்தது, மக்கள் ஒரு யதார்த்தமா பார்க்க ஆசையில பார்க்க வந்தவங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் ஒண்ணு சேர்ந்தால அணைச்சு நெருக்கி இப்போ இத்தனை பேர் உயிரிழந்ததுக்கு காரணம் அந்த நெரிசல் தான் காரணம். இதை நடிகர் விஜய் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகாம இருந்து அந்த கும்பலை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தி இருந்தாருன்னா நிச்சயமாக உயிர்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியா போயிருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் வரும்போதே கூட்டத்துக்குள்ள வரும்போது எல்லாமே கலைஞ்சு போங்க, ஒதுங்கி நின்னுங்க, இங்கெல்லாம் நெரிசல் எல்லாம் மக்கள் மயக்கம் போடுறாங்க, ரொம்ப சூழ்நிலை பெருசா இருக்குது, நிறைய விபத்தை என் கண்ணுக்குள்ள பார்க்க முடியுது, இப்படிலாம் மயக்கம் போடுறாங்க, என்னோட ரசிகர்கள், என்னோட தங்கச்சி, என்னோட அப்பா அம்மா, இப்படி நல்லா உறவா பார்க்கக்கூடியவங்க மயங்கி விழுவுறத என்னால கண்ணுல பார்க்க முடியல,
தயவு செய்து எல்லாம் கலைஞ்சு போங்க, ஓரமா வழி விடுங்க அப்படின்னு ஒரு மைக்ல அவர் ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அவர் பொருட்படுத்தாம அந்த நேரத்தில் வாட்டர் பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நேரத்தில் அவர் வந்து சென்ற வாகனத்தில் எடுத்துக்கொண்டு வேகமாக போன ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா ஒரு நெருக்கல்ல இவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது இன்னும் நெருக்கல் ஏற்பட்டுச்சு. அதாவது நெருக்கலுங்கும் போது அந்த சிக்கிக்கிட்டாங்க நிறைய பேர். அதாவது ஒரு பையன் சொல்றாங்க, அந்த பையனுக்கு வாய் ஃபுல்லா அப்படியே வீங்கிக்கிச்சுங்க, வாய் ஃபுல்லா வீங்கிக்கிச்சு. அந்த பையன் அந்த விஜயை பாக்குறதுக்காக ஒரு 18 வயசு பையன் விஜய் பாக்குறதுக்காக இந்த பிளஸ் மேல பேனர் மேல ஏறினானா. ஏறும்போது அதுல இருந்து தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது அவனுக்கு வந்து ஒரு இடது கை வந்து இதாயிருச்சு, அது முடிஞ்சிருச்சு, எலும்பு கிராக் ஆயிடுச்சு. ஆனா உளுந்தவன அவனால எந்திரிக்க முடியல. அவனால வாயிலேயே மிதிச்சுங்க, வாய் ஃபுல்லா வீங்கிக்கிச்சுங்க. அவன் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் மக்கள் வந்து அவனை தூக்கி விட கூட ஆள் இல்லை. அந்த இடத்துக்கு விழுந்த இடத்தோட மிதிச்சுட்டாங்க. அப்ப அவன் உளுந்தவும் போது அவன் யார் மேல விழுந்தா அவங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வு அங்க இடத்துக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற தன்மை. அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க நடிகர் விஜய் அவர்கள், கட்சியோட தலைவர், தாவேக்காவோட தலைவர் நிச்சயமாக இந்த கூட்டத்தை அந்த நேரத்தில் அசம்பாவிதம் ஏற்படாம தடுத்திருக்க முடியும். உயிர் தன்னை போகாம அவரு நினைச்சிருந்தா அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம். ஏன்னா தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது இவர் இருந்த அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தான்னா இவ்வளவு உயிர்கள் போயிருக்குமா என்பது நிச்சயமா போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் அந்த இடத்த விட்டு கடந்து சென்றது அந்த சீக்கிரம் அதாவது வேகமாக தன் காரை பயணிச்சு வேகமாக விமானம் பிடிச்சு வீட்டுக்கு போய் அங்க அவர் வந்து அவருக்கு என்ன அப்படி பிரச்சனை அங்க நடந்துச்சு, ஏன் அப்படி ஓடுனாரு, அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தா, அவரால் துரத்திக்கிட்டு இருந்தாங்களா, கலவரமா, ஒண்ணுமே தெரியாம அவர் போயிட்டு இந்த அளவுக்கு அமைதியா இருந்துகிட்டு கடைசியில இந்த பழியை வந்து மற்றவங்கள தூக்கி போடுறது, மற்றவங்கள வந்து தூண்டி விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்கும் ஒரு தலைவருக்கும் அழகல்ல. ஏன்னா அவரோட விழா, அவரோட குடும்ப விழா, அவரோட மீட்டிங்கு, அவரு தான் இதை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கணும். அவரோட பிரச்சனையை கண்டு அவர் ஓடி இருக்க கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. அதே மாதிரி மக்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சது முதல் கூடிய தவறு. காக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த இடத்த விட்டு சென்றது தவறும். அதே மாதிரி நிறைய தவறுகளை அவர் செய்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன் அந்த காலகட்டத்தில் இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவர் அனுச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்க ஒரு ஜாதகர். அவருக்கு தற்போது சுக்கிர மகாதசை நடக்குது, ஜாதகப்படி சுக்கிர மகாதசை நடக்குது. அவரோட மீட்டிங் எல்லாம் பாருங்க, அவர் பிறந்தது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காருங்க. சனிக்கிழமை, அதாவது 2/6/1974 பிறந்திருக்காரு. காலை மணி 9 மணி 25 நிமிஷம்னு ஆன்லைன் நமக்கு வந்து இந்த டைம் கிடைச்சிருக்குது. அப்ப அவரோட தன்மையை பார்க்கும்போது சனிக்கிழமை அன்று அவர் பிறந்திருக்கார். சனிக்கிழமை பிறந்தனால நம்ம சனிக்கிழமை நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சனிக்கிழமை அவரோட பயணங்களை, மீட்டிங் பயணங்களை சனிக்கிழமை அன்னைக்கு வச்சிருக்காரு. அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ரசிகர்லாம் சந்திக்கணும், மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் வந்து அதை வந்து அவரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு. எனக்கு சனிக்கிழமை எனக்கு யோகமான நாள், அதனால சனிக்கிழமை உங்களை எல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை தோறும் கிட்டத்தட்ட 5 சனிக்கிழமை பக்கம் அவர் வந்து பயணத்தை 5வது சனிக்கிழமையா சனிக்கிழமை இதில் வச்சிருக்காரு, கரூர்ல வச்சுட்டார். அதாவது சனிக்கிழமை இவருக்கு எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. நிச்சயமாக அவருக்கு ஒரு ஜோதிடர் தான் சொல்லியிருக்க முடியும், இல்ல யாராச்சும் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கலாம். சனிக்கிழமை அவருக்கு வந்து ஒரு பகையான நாள். சனிக்கிழமை பிறந்துட்டாலும் அவர் வந்து ஒரு தான தர்மங்கள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு தன்மையை அவர் செய்வது ஒரு சிறப்பை தரும். அதை விட்டுட்டு அவங்க வந்து மீட்டிங் பேசுறது, ஏன்னா சனி என்பது பணிவான கிரகங்க, தன்னை ஆடம்பரம் படுத்திக்காது. அழுக்கான கிரகம் வேற, தன்னை ஆடம்பரப்படுத்தி கொள்ளாது. அப்புறம் ஆடம்பரமான விஷயத்துக்கு சனி பகவான் என்றைக்குமே துணை போக மாட்டாரு. தன் விளம்பரத்துக்கு துணை போக மாட்டாரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தன் கருமாவை ஒழுங்காக செய்யக்கூடியது சனி பகவான் தான். சனி பகவானும் சூரியனும் இவரோட ஜாதகத்தில் அதாவது நெருங்கிய பாகையில் இருக்காங்க, அதாவது அஸ்தங்கம் ஆயிட்டார். சனி தன்னோட பலத்தை இழந்துட்டார். சனி தன் பலத்தை இழங்கும் போது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சது போனது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறுங்க. ஆனா இவரு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தாருன்னா இவரோட இது பிரகாசம் அடைஞ்சிருக்கும். சனிக்கிழமை போனதுனால இவரோட இது வந்து மங்கிருச்சு அப்படின்னு தெரியும். ஏன்னா சனிக்கிழமைங்கிறது ஒரு ஜீவனக்காரகன், உழைத்தவர்கள் எல்லாம் கூலி வாங்கக்கூடிய ஒரு நாள், அதாவது உழைப்பவர்கள் எல்லாம் கூலி வாங்கக்கூடிய ஒரு தினம்.
உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் தான் கரூர்ல வந்து சனிக்கிழமை அன்னைக்கு டெக்ஸ் தொழிலுக்குலாம் போறவங்க நிறைய பேருங்க, ஏகப்பட்ட பேருங்க. அன்னைக்கு வந்து இந்த டெக்ஸ் தொழில் வேலைக்கு போறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அன்றைய அந்த நேரத்தில் இவர் மதியம் வந்திருந்தாருன்னா, அந்த லேபர்ஸ்லாம் அங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளவு கும்பல் வந்திருக்காது. கண்டிப்பா வந்திருக்காது. இப்ப அந்த லேபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. 5 மணிக்கு மேல தான் அவங்க சம்பளத்த வாங்கிட்டு வீட்ட விட்டு வெளிய போகக்கூடிய தன்மைலாம் இருக்குதுங்க. அந்த கம்பெனி விட்டு வெளிய வரக்கூடிய தன்மைலாம் இருக்குது. அங்க டெக்ஸ் வந்து நெறைய இருக்குதுங்க. அப்ப அந்த கம்பெனிலருந்து நெறைய பேர் வெளிய வந்திருக்கக்கூடிய தன்மை 6 மணிக்கு மேல. அப்ப இவர் வந்தது அங்க 7 மணிக்கு மேல தான் வந்தாரு. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் பஸ்ஸுக்கு நிக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க எல்லாம் இவர பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நல்ல கூட்டமா இருந்து, இவரெல்லாம் வந்து ஒரே இடத்துக்கு வந்து நெருக்கி அந்த விபத்தையும் ஏற்படுத்திட்டார் அப்படிங்கிற தன்மை. இதற்கு காரணம் மக்களோட ஒரு ஆர்வம் தான். மக்களோட ஆர்வம் நடிகர் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல போனவங்க தான். அந்த நேரத்தில் அந்த ஆர்வத்தில் அது சனிக்கிழமை வேற லேபர்ஸ்க்கு உண்டான நாள். அந்த நாள்ல வந்து அந்த நேரத்தில் இவர் போனது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா இவருக்கு கொடுத்த டைமை 12 மணி விட்டு ஒரு 3 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மணிக்கு போயிருந்தானா இவ்வளவு உயிர் சேதம் வந்திருக்காதுங்க. அப்ப முழுக்க முழுக்க தவறுகள் என்று பார்க்கும்போது இவரிடத்தில் நிறைய இருந்திருக்குது. அதெல்லாம் இவரே ஒழுங்கு பண்ணியிருக்கலாம். அந்த அந்த இடத்துலயும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படுத்தாம இந்த சிக்கல் யாரும் மாட்டாத அளவுக்கு தப்பிக்க வச்சிருக்கலாம். இவர் நினைச்சிருந்தானா அந்த இடத்துல இருந்து இவர் களத்துல இருந்து செயல்பட்டிருக்கணும். இதே நம்ம குடும்ப ஒருத்தர் ஒரு பக்கம் கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போய் இப்படி யாராவது சிக்கல் இருந்தா நம்ம விட்டுட்டு ஒடியாந்துருவோமா? அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிருவோமா? நம்மளோட அக்காவா இருக்கட்டும், நம்மளோட தங்கையா இருக்கட்டும், நம்மளோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க இருக்கட்டும், நம்ம எப்படி விட்டுட்டு வர மனசு வரும்? அப்ப இவர் ஏன் விட்டுட்டு ஓடக்கூடிய மனசு வந்துச்சு? அந்த இடத்துக்கு இவர் மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு. இவர் அந்த இடத்த விட்டு இறங்கி அவர் வந்து கிளம்புறாரு. அப்படிங்கும்போது இது வந்து நானும் ஒரு ரசிகர் தான், விஜயோட ரசிகர் தான். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஜாதகத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அவரு மக்களுக்கிட்ட வரணும், சேவை செய்யணும், நல்ல ஒரு இதுல வரணும், ஸ்பீட்ல வரணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் இவர் நடந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது, இவர் ஒரு தலைவரா அங்க இருந்திருக்கிறாரு. இவர் சொன்னா எல்லாம் கேட்பாங்க. மாணவரும் சரி, தாய்மார்களும் சரி, அனைவருமே மாணவர்கள இவர் சொன்னா அந்த சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த அந்த கும்பல வந்து ஒரு ஒழுங்குபடுத்திட்டு சில சில உயிர் சேதமா இருந்தாலும் அதுக்கு உண்டான அன்னைக்கு அந்த இடத்துக்கு இருந்து இவர் பார்த்திருந்தாருன்னா இவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. இன்னைக்கு இவர் அமைதியா இருக்கக்கூடிய மன கஷ்டம், மன வலி, மன வேதனைன்னு சொல்றாருல்ல, இந்த வேதனையில அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கும். தான் இருந்து அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வந்தங்கிற ஒரு மன சந்தோஷம், நிறைவு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் செய்யாதவர்களுக்கு நிச்சயமா வலி வேதனையை நிச்சயமா கொடுக்கும். அந்த இதை ஏற்படுத்திருச்சு. இதற்கெல்லாம் காரணம் அவரோட செயல்பாடுகள் தன்மை சரியில்லாத தன்மையும், அதே மாதிரி அவர்கள் வந்து இந்த எதை செய்யணும்னு சொல்லி ஒரு பதட்டம் நிலை அவருக்கு இருந்ததனால் அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்த விட்டு கடந்து சென்று விட்டார். அந்த கடந்து சென்ற நிகழ்பாடு மற்றவர்கள் வேணா சரின்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு அது அழகல்ல. ஏன்னா அவர் ஒரு செயல் வீரர், துணிச்சலான ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு தன்மை. அவரோட ஜாதகப்படி இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் அவருக்கு வந்து பொருளாதார இழப்பை மேலோங்கி கொடுக்கும். அதே மாதிரி அவர் கலைத்துறையில், சினிமா துறையில் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அந்த சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவரோட இந்த காலகட்டங்கள், தசா காலங்கள், அதாவது சுக்கிரன் கேது சேர்க்கை பெற்று தசையை நடத்துதுங்க. சுக்கிரன் கேது தசையை நடத்தினா தன்னோட ஆசைப்படி வாழ முடியாதுங்க. அப்ப தன் கிடைச்சதை நினைச்சு வாழணும் அப்படின்னு இருக்கிறத வச்சு வாழணும் அப்படிங்கிற தன்மை நம்ம எதுலையும் பிரம்மாண்டம் காட்டினா அது வெறுமாண்டமா போயிடும் அப்படிங்கிற தன்மை கொடுத்துருங்க. சுக்கிரன் கேது வந்து இவருக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா கலைத்துறை நல்லா இருக்கும். அரசியல் துறைக்கு போகும்போது மக்களோட ஆதரவு முழுசா வேணும். ஆனா அங்க சனிங்கிற கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனோட நீசம் பெற்றிருக்குது. அதாவது சனி வந்து அஸ்தங்கமாயிருச்சு, தன்னோட பலத்தை இழந்துருச்சு. அப்ப சூரியனும், அதாவது சூரியன் வந்து சூரியன் சனி புதன் சேர்ந்து இருந்தனால தன்னோட திறமையை ஒரு நிரூபிக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில நிரூபிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். இவருக்குன்னு ஒரு நல்ல தனித்துவமான ஒரு திறமையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய தசா காலங்கள் அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு. சுக்கிர திசை இன்னும் 8 வருஷ காலம் இவருக்கு இருக்குது. இந்த 8 வருஷ காலமும் இவருக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் சந்திச்சுக்கிட்டு தான் வரணும். அதே மாதிரி இவர் எவ்வளவு பணம் சம்பாரிச்சு ஆடம்பரமா இருந்தாலும் அந்த ஆடம்பரம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு இவருக்கு அந்த பணம் நிலைக்காது. கலைத்துறையில எவ்வளவு சம்பாரிச்சாரோ அதை அத்தனையுமே இழக்கக்கூடிய தன்மையும் ஜாதக ரீதியா இருக்குது. அப்பெல்லாம் இதெல்லாம் இழக்கக்கூடாதுன்னா இவர் எப்படி பயணிக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் என்பதை தர்க்க ஆலோசனைப்படி இவரோட நிலைப்பாடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவர் மக்கள்கிட்டயும் நல்ல பேர் இருக்கும்,
அரசியலிலும் வலம் வர முடியும். ஆனா மக்களிடம் நல்ல பேரோட இருக்கணும். அரசியலிலும் ஜெயிக்க முடியும்னா, இவர் ஒரு கூட்டணி பலத்தின் மூலமாக தான் வரணும்.